தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித சூசையப்பரே, அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் அடைக்கலத்தில் வைக்கிறேன். வல்லமை மிக்க பரிந்துரையால் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று மார்த்தா மரியாவினுடைய திருவிழாவை மகிழ்வோடு திரு அவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். புனித இரத்தம் ஒருவேளை தெய்வீக அன்பின் மாபெரும் சின்னமாக விளங்குகிறது. இந்த இரத்தத்தின் மீதான பக்தி நம்மிடம் மேலான அன்பையும் தாராள மனப்பான்மையும் வளர்க்கிறது. நாம் அவரை பிரதிபலிக்க வளரும்போது அதே போன்ற சுய தியாக மனப்பான்மையுடன் நமது சொந்த வாழ்க்கையை அணுகுவதற்கு தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். விலை உயர்ந்த இரத்தம் முழுமையான தியாக வாழ்வை முன்மாதிரியாக காட்டுகிறது. அது நம்மை விரிவுபடுத்தி கிறிஸ்துவை பின்பற்றுமாறு அழைக்கிறது. இயேசுவை போல நாம் கரங்களை விரித்து இறைவன் நம்மிடம் கேட்பதையெல்லாம் அரவணைத்து கொள்ள அது நமக்கு கற்பிக்கிறது. திரு இரத்தத்தின் மீதான பக்தி நமது பாவத்தன்மையையும் அவருடைய மாபெரும் கருணையையும் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதால் அது ஒரு கூர்மையான உள்ளுணர்வை அளிக்கிறது. இயேசுவையும் மரியாவையும் தவிர மனிதர்களாகிய நாம் அனைவரும் பாவிகள்தான். அப்படி இருக்க கிறிஸ்து மற்றவர்களையும் நம்மையும் இவ்வளவு தாராளமாக மன்னிக்கும் போது நாம் அவர்களை குறைகூற என்ன தகுதி இருக்கிறது? மற்றவர்களின் செயல்களை கடுமையாக விமர்சிக்கும் கர்வமுள்ள தூண்டுதல் நமது பாவ இயல்பின் ஒரு பகுதியாகும். உண்மையில் நமக்குள் ஆழ் மனதில் நாம் வெறுக்கும் விஷயங்களையே மற்றவரிடம் சுட்டி காட்டுகிறோம். இயேசுவும் அவருடைய தாயும் மட்டுமே பரிபூர்ணமானவர்கள். இந்த கடுமையான தீர்ப்புக்கு திரு இரத்தத்தில் ஒரு பரிகாரம் உள்ளது. இத்தகைய தாராள மனப்பான்மையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க தவறுவது எப்படி என்பதை நாம் தியானித்து இயேசுவை போல அன்னை மரியாளைப் போல தியாக உள்ளத்தோடு தமக்கு தீங்கு செய்பவர்களையும் அரவணைத்து அன்பு செய்யும் வரத்தை இந்த நாளிலே இணைந்து ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, மாசற்ற உமது இருதயத்தை அன்பு செய்து உமது பாதத்தில் அமர்ந்து உம்முடைய பதில் கொடுக்கின்ற உமது வார்த்தைக்கு பதில் கொடுக்கின்ற அன்பு மகள் மகதலா மரியாவை இன்று நீ நேசித்து உமது உயிர்ப்பின் சாட்சியமாக மாற்றியதைப் போல இன்று எங்களையும் உமது உயிர்ப்பின் சாட்சியாக மாற்றுவீராக. உண்மையான கல்லறைக்கு முன்பாக உம்மை காணாமல் செல்ல மாட்டேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உமக்காக காத்திருந்த அவர்களுக்கு நீர் உம்முடைய உயிர்ப்பின் ஆற்றலை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்வை மாற்றியமைத்ததைப் போல இன்றைய நாளிலே இறப்பின் சக்திகளால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களின் மத்தியிலும் நீர் வெளிப்படுவீராக. அவருடைய உள்ளங்களில் நம்பிக்கையை பிறப்பெடுக்க செய்வீராக. தற்கொலை எண்ணங்களாலும் பல்வேறு உலகத்தின் தீமைகளால் காயங்களால் இன்னும் அன்பு செய்து தங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் தாமை சந்தித்து அவர்களை ஆற்றுதல் படுத்துவீராக. அவர்களை உள்ளங்களை தூண்டிக் கொண்டிருக்கிற பிசாசின் மந்திர தந்திர கட்டுப்பாடுகள் அனைத்தும் அவரிடமிருந்து வெளியேற்றப்படுவதாக. நீர் 7 பேய்களை இந்த மகளுடைய இதயத்திலிருந்து அவருடைய உடலிலிருந்து வெளியேற்றியதைப் போல இன்று எங்கள் உள்ளங்களிலும் எங்களுடைய ஆன்மாக்களிலும் படிந்திருக்கிற தீமையின் சக்திகளை இன்று எங்களிடமிருந்து அகற்றி உமது மெய்யான
இறை உறவின் சாட்சியங்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று உமது நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு பிள்ளைகளையும் அன்பு சகோதர சகோதரிகளையும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள், மனதில் பாரத்தோடு இருக்கிறவர்கள், தனிமை துயரை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள், உடலிலே வியாதிகளோடும் பல்வேறு விதமான வலிகளோடும் இன்று உம்மிடத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதல் தருகிற வார்த்தையினாலும், விடுதலை தருகிற சுகம் தருகிற தொடுதலினாலும், இன்னும் இந்த உலகத்தில் அதிகாரத்தோடு பிசாசுகளை விரட்டி நீர் உம்முடைய ராட்சியத்தை இந்த உலகத்தில் மெய்ப்பித்ததைப் போல இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பங்களில் இறையாட்சி மெய்ப்பிக்கப்பட வேண்டுமோ அந்த இடங்களிலிருந்து பிசாசினுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் வெளியேற்றி உம்முடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.